வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் தாலி பற்றி, பெண்களுடைய தாலி கயிறு பற்றி பார்ப்போம். தாலி பற்றி அது மங்களகரமான பொருள். அது இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மங்களமாக இருக்கும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அது பர்டிகுலராக உங்கள் தாலி கயிறு என்பது, தாலி என்பது உங்கள் கணவரோட ஆயுள் சம்மந்தப்பட்டது. நீங்கள் நினைக்கலாம் அதுனா அது உண்மை. இந்து மதத்தில் ஒன்றுத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது, குறிக்கோள் இருக்குது, உண்மை இருக்குது. அதனால் சில பேர் தாலி எடுத்து முன்ன மாட்டிகிட்டு வர்றது, தாலியை 10 பேர் இருக்கும்போது எடுத்து வெளியில் விட்டு இது பண்ணுறது, அதெல்லாம் நாடகத்தில் தான். நாடகத்தில் தெருக்கூத்துலலாம் தாலி வெளியில் போட்டுட்டு வருவாங்க, இந்த சினிமாலாம். இதெல்லாம் தாலி என்பது மங்களகரமான ஒன்று. அது மாதிரி தாலி செயினில் போட்டுக்கிறோம், ரைட்டு. அது 2 பக்கத்துலேயும் மஞ்சள் கயிறு கோத்து மீதி எல்லா நகைகளையும் அழியும். மஞ்சளில் தான் கட்டணும், மஞ்சள் கயிறு தான் கட்டணும் அந்த தாலி. அதனால் அது தாலி என்பது நீங்கள் தெரிஞ்சுங்க. இன்னொருத்தர் மஞ்சள் கயிறில் கருப்பாக இருக்குது மஞ்சள் கயிறு, அந்த அந்த அப்படியே போட்டுட்டு இருப்பாங்க. மஞ்சள் கயிறில் மஞ்சள் வாரம் வெள்ளிக்கிழமை தலை குளிக்கிற போது அந்த மஞ்சள் தடவணும். நல்லா மஞ்சள் தடவி நல்லா அழகாக வைக்கணும் தாலியை. சில பேர் பின்னு அந்த ஊக்குன்றது, அப்புறம் தாயத்தை கட்டிக்கிறது, அதில் பொருள் அதெல்லாம் மாட்டிப்பாங்க. அதெல்லாம் மாட்டக்கூடாது. தாலியில் எந்த விதமான இதுவும் இருக்குது. தாலி தங்கத்துக்கு உண்டான அந்த தங்க இதுன்னா அதுதான் இருக்கணும். வேறு எதுவும் இது பண்ணக்கூடாது. அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை ரூமில் தான் போயிட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தாலியை எடுத்து அதுக்கு குங்குமம் வச்சு அதுக்கு வணக்கம் செலுத்தணும். அதனால் இது உங்கள் கணவர் தீர்க்காயுளாக இருப்பதுக்கு தான் தாலி முக்கியம். கணவர் நீங்கள் எவ்வளோக்கு அனுஷ்டானம் இருக்கீங்களோ கணவருக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் அனுஷ்டானமாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் யாரும் அகால மரணம் வராது. அதனால் தாலியை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துங்க. அது வெளியில் எல்லாம் போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது. இதுதான். வணக்கம்.